ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பாப்பா வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தான், நான் வேலைக்காக ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க. அவங்க வந்து புளிக்குழம்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு நான் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இவ்வளோ பெரிய புளி பாருங்கள், பார்த்திங்களா? இவ்வளோ பெரிய புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது 2 ஆளுக்கு ஆகிற மாதிரி ஒரு வேளைக்கு, சரிங்களா? புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-12 பல்லு பூண்டு, அப்புறம் 1.5 தக்காளி, அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது மல்லித்தூள், அப்புறம் நல்லெண்ணெய், இது அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், அப்புறம் கடுகு, சரிங்களா? இதை தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சட்டியை வச்சிடலாம். ஏன்னா ஃபுல் நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், சரிங்களா? சட்டி வச்சாச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிம்மா, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். தாளிக்கிற வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டு. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இருக்கட்டு, அப்படியே நல்லா வெடிக்கிட்டு வச்சு இப்போது கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. எவ்வளோ ஒன்றாலும் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்குங்க, தப்பு இல்லை. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்குறேன். புளிக்குழம்பா இருந்தாலுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்க நல்ல. இது வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். பாருங்கப்பா, வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். அப்போ வதக்கும் போது ஒரு வாசனை, நல்ல வாசனை வரும். இந்த நல்லெண்ணெய், பூண்டு, சின்ன வெங்காயம் வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வதக்கலாம். ஓகே, பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்து அந்த நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், தெரியுங்களா? நல்லா எண்ணெயிலேயே சலசலன்னு வதக்குது பாருங்கள், வதங்கிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 1.5 தக்காளியை அடித்து வச்சுருக்காரு, இதை சேர்த்துக்கலாம், சரிங்களா? இது நல்லா பச்சை வாடை போன வரைக்கும் வதக்கலாம். பருப்பை நல்லா வந்து நல்லெண்ணெயில் வெங்காயம் பூண்டு நல்லா சாதாரண கொதிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மசாலா, இப்போ தனியாத்தூள். இப்போ இந்த 3 வந்து எண்ணெய் இதை கூட சேர்த்திக்கலாம், சரிங்களா? இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் அந்த மசாலா வதங்கும் போது டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நல்லா பருப்பா நல்லா இப்போ வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரியுது பாரு. இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு, சரிங்க? இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருப்பா, நல்லா அந்த புளிக்குழம்பு வந்து நல்லா நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மசாலா தக்காளி இதெல்லாம் நல்லா சலசலன்னு கொதிக்குது பாரு. இந்த டைமில் கொஞ்சம் வெள்ளைக்கட்டி போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்கட்டி எதுக்காக போடுறீங்க, புளிக்குழம்புல வெள்ளைக்கட்டி போடுறீங்களான்னு கேட்காதுப்பா. வெள்ளைக்கட்டி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதாவது புளிப்பு, நல்லெண்ணெய், புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாவது வெல்லம் போடணும்ப்பா. வெல்லம் எதுக்காக வெல்லம்னு கேட்காதப்பா. புளிக்குழம்புக்கு வந்து யார் செஞ்சாலுமே சரி வெள்ளைக்கட்டி கொஞ்சமாக போடுவாங்க, இல்லைன்னா புளிப்பாக இருக்கும், சரியா? புளிப்பு, இனிப்பு, காரம் இந்த 3 கலந்தது நல்லெண்ணெய் வாசனையோட புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது பாருப்பா. நல்லா கொதிக்கிட்டு மறுபடியும் நான் காமிக்கிறேன் பாருப்பா. புளிக்குழம்பு பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்படி ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இருந்தாலும் இடையில காமிக்கணுங்கிறதுக்கோசரம் பாருப்பா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா திக்காக இருக்குது, பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அது மேலே சூடாக இருக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், சரியா? அடுப்பு ஆஃப் பண்ணி இப்படியே விட்டுக்கலாம். ஓகேங்க, பாருமா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லெண்ணெய்.
பாருமா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையில் கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு இப்போ நீக்கி பார்க்கும்போது பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாரு. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? பாருப்பா, சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க பார்த்துக்கவ அக்கா வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவாப்பா? ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இது. சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சூடாக இருக்குது, இல்லைன்னா சாத்தில் கூட பேசி சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.